தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்து போட்டியிடும். குறைந்தது ஒரு 6 இடங்களையாவது நாங்கள் பெற்று இந்த முறை 6 பேரை புதிய நீதி கட்சி சார்பில் சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம். இது எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்கள் இவ்வளவு காஞ்சிபுரத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். திருவண்ணாமலையிலே பௌர்ணமியிலே 40 லட்சம் 50 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். திருப்பதியிலே அன்றாடம் 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் கூடுகிறார்கள். ஐயப்பன் கோயிலிலே கோடிகள் லட்சக்கணக்கிலே கூடுகிறார்கள். அப்படி இருந்தும் தமிழ்நாட்டிலே தவறுகள் நடக்கிறது, கொலை குற்றங்கள் நடக்கிறது, வழிப்பறி நடக்கிறது, அல்லது கற்பழிப்புகள் நடைபெறுது, பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிகழ்வுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மதுவும் போதைப் பொருளும் தான். அதை அரசு ஆள்கின்றவர்கள் அதை நிச்சயமாக காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம், நம்முடைய கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்படும். தேசிய ஜனநாயக கூட்டணியிலே புதிய நீதி கட்சி அங்கம் வகிக்கும். வாஜ்பாய் காலத்திலே இருந்து, பாரத ரத்னா வாஜ்பாய் காலத்திலே இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலே புதிய நீதி கட்சி தொடர்ந்து அங்கம் வகிக்கிறது. ஆகவே இந்த தேர்தல் 26 சட்டமன்ற தேர்தலிலும் புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைந்து போட்டியிடும். குறைந்தது ஒரு 6 இடங்களையாவது நாங்கள் பெற்று இந்த முறை 6 பேரை புதிய நீதி கட்சி சார்பில் சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம். தமிழக அரசை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவிற்கு திருக்கோயில்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் காஞ்சி மாநகரிலே ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அறநிலையத்துறையிலே இருக்கின்ற கோயில். அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே அதிலே அவர்கள் குறை வைக்கவில்லை. இது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக திமுக தொடர்ந்து ஒரு முறை அவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒன்றுதான் 13 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார். அதற்கு பிறகு ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக, ஒரு முறை திமுக, ஒரு முறை அதிமுக, இப்படிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். முயற்சி செய்வதை நம்ம தடுக்க முடியாது. அந்த உணர்வை நம்ம கொச்சைப்படுத்த முடியாது. நன்றி, வணக்கம்.